பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை. திருத்தூதர் பணிகள் புத்தகம் 20வது அதிகாரம் 35வது வசனம். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே கிபி 225 58 வரை வாழ்ந்த புனிதர் திருத்தொண்டர் லாரன்ஸின் விழா நாளை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ் காலத்திலே அவருக்கு பணிபுரிய ஏற்படுத்தப்பட்ட 7 திருத்தொண்டர்களுள் இவரும் ஒருவர். ரோமை பேரரசன் வலேரியன் கிறிஸ்தவ தலைவர்களையெல்லாம் பிடித்து கொன்றபோது திருத்தந்தை அவர்கள் புனித லாரன்ஸிடம் திருச்சபையின் சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு சென்றார். அப்படி ஒப்படைக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் லாரன்ஸ் ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கினார். இதை கேள்விப்பட்ட ரோமை அரசன் அவரை அழைத்து திருச்சபையின் சொத்துக்களை எல்லாம் என்னிடம் நீ ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். அவரிடம் அவகாசம் கேட்ட பிறகு எல்லா சொத்துக்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து பின்னர் ஏழைகளையெல்லாம் அழைத்து வந்து அந்த அரசனிடம் இந்த ஏழைகள் தான் திருச்சபையின் சொத்துக்கள் என்று சொன்னார். இதை கேள்விப்பட்ட அரசன் அவரை வாணலில் இட்டு வறுத்தெடுத்து சாவிற்கு ஒப்படைக்குமாறு கையளித்தார். நம்ம வீட்டில் சாதாரண ஒரு காய்கறிகளை வறுக்கிற மாதிரி அவரை பெரிய வாணலில் போட்டு வறுத்தாங்க. அப்படி வாணலிலே இருந்தபோது அவர் அந்த வேலையை செஞ்சவர்களை பார்த்து சொன்னார், ஒரு பக்கம் எனக்கு வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க, வெந்துரும், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி அவர் பேசி மறைசாட்சியாக உயிர் நீத்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, புனித லாரன்ஸின் வாழ்வு நமக்கு சொல்லுகிற செய்தி, நம்மால் இயன்ற உதவிகளை ஏழைகளுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்கிற போது ஏழைகளின் வாழ்வு இந்த சமுதாயத்திலே சமநிலையை அடையும். தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் கடிதத்திலே 6வது அதிகாரத்திலே 17, 18 அந்த வசனங்களிலே புனித சின்னப்பர் இப்படி சொல்லுகிறார், செல்வர்களாக இருப்பவர்களுக்கு இப்படி கட்டளையிடு, அவர்கள் தங்களுக்குள்ளதை தாராள மனத்தோடு பகிர்ந்து கொள்வார்களாக, தங்களுக்கென்று தங்களது வருங்காலத்திற்கென்று நல்லதோர் அடித்தளமாக இச்செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும். ஒருவனுடைய உண்மையான வாழ்வு என்பது தன்னிடம் இருக்கிற செல்வத்தை ஏழைகளோடு பகிர்ந்து சேமிப்பது. இல்லாதவனுக்கு நாம கொடுக்கிறது தான் நம்முடைய சேமிப்பு. அதுதான் உண்மையான வாழ்வு என்று புனித சின்னப்பர் சொல்லுகிறார். அப்போ என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நான் கொடுத்துட முடியுமா? அப்புறம் எனக்கு வேணாமா? தோபித்து புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உன்னிடம் மிகுதியாக செல்வம் இருப்பின் மிகுதியாக கொடு, உன்னிடம் குறைவாக செல்வம் இருப்பின் குறைவாக கொடு, ஆனால் தர்மம் செய்ய மறக்காதே.
நம்மால் இயன்றதை அதிகமாக இருந்தால் அதிகமாக கொடுப்போம், குறைவாக இருந்தால் குறைவாக கொடுப்போம். ஆனால் தர்மம் செய்வதை மறக்காதே என்று அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. சீராக் புத்தகத்தில் 29வது அதிகாரத்திலே 12, 13 அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். உன் களஞ்சியத்தில் தருமங்களை சேர்த்து வை, அவை உன்னை எல்லா தீமை நின்றும் விடுவிக்கும். நாம் அடுத்தவங்களுக்கு செய்கிற தர்மமும் தானமும் தான் நமக்கு வர தீமையிலிருந்து நம்மளை காப்பாற்றும். அதுதான் நம்முடைய சேமிப்பு. தொடர்ந்து நாம் ஆசிக்கிறோம். வலிமையான கேடயத்தையும் உறுதியான ஈட்டியையும் விட அவை உன் பகைவரை எதிர்த்து உனக்காக போராடும். நம்முடைய பகைவர்களை எதிர்த்து போராடக்கூடிய கருவி எது என்றால் ஏழைகளுக்கு நாம் செய்கின்ற தானமும் தர்மமும் தான் நமக்காக போராடுகின்ற சக்திகளாக மாறும் என்று விவிலிய பகுதி நமக்கு சொல்லுகிறது. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பகுதி தான் நீதிமொழிகள் புத்தகத்திலே 19வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே பலமுறை இந்த வசனத்தை நாம் கேட்டிருப்போம். ஏழைக்கு இறங்கி உதவுகிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார், ஆண்டவரே அதை அவருக்கு திருப்பி தந்து விடுவார் என்று அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. நாம் செய்கின்ற தானமும் தர்மமும் இறைவனை நேரடியாக சென்றடை, இறைவனுக்கே அது சேரும். இறைவன் அதை பல மடங்கு ஆசீர்வாதமாக நமக்கு திருப்பி தந்து விடுவார் என்று அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. தோபித்து புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏழையிடமிருந்து ஒருபோதும் உன் முகத்தை திருப்பி கொள்ளாதே, அப்போது ஆண்டவர் தம் முகத்தை உன்னிடமிருந்து திருப்பி கொள்ள மாட்டார். சாமி என்னை கண்ணை திறந்து பார்த்து ஆசீர்வதிங்க அப்படின்னு சாமிகிட்ட நாம வேண்டதுக்கு முன்னாடி நம்மால் இயன்ற தான தர்மங்களை ஏழை எளியவர்களுக்கு நாம் செய்திருந்தோம் என்றால் மட்டும்தான் இறைவன் அவருடைய திருமுகத்தை நமக்கு காண்பித்து ஆசீர்வாதத்தை வழங்குவார். எசாயா புத்தகத்திலே 58வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் மாறும். நம்முடைய கஷ்டமெல்லாம் போயிடணும், நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா ஏழைகளுக்கு உதவி செய்வதன் வழியாக அது நடக்கும் என்று கடவுள் நமக்கு சொல்லுகிறார். இணைச்சற்று நூலிலே 15வது அதிகாரத்திலே 7லிருந்து 11 முடிய உள்ள அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நீ வாழுகின்ற நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர், நாட்டிலுள்ள வறியோருக்கும் தேவையுள்ளோருக்கும் உன் கைகளை தாராளமாக திற, அப்போது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் என்று அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இறைவிசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, திருத்தொண்டர் லாரன்ஸ் ஏழைகளுக்கு வாரி வழங்கினார். இப்போ நம்மளாம் ஒன்றும் செய்யலையா? நீங்கள் எல்லோரும் எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். உங்களால் இயன்ற உதவியை தேவையில் உள்ளோருக்கும் வறியோருக்கும் நீங்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறீர்கள். யாருமே உதவி செய்யலை அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லவே முடியாது. இந்த ஆலயத்தில் இருப்பவர்களும் சரி, இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக இத்திருப்பலிலே பங்கெடுக்கிற எல்லோரும் உங்களால் இயன்ற உதவிகளை ஏழைகளுக்கு செய்து கொண்டேதான் இருக்கிறீர்கள். இறைவன் உங்களை நிறைவாக பாராட்டுகிறார்.
தொடர்ந்து இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும், நீங்கள் மேற்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை உயர்த்துவார்.